வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விளக்க பதிவை தான் பார்க்க போறோம். மனிதர்களோட முட்டாள்தனமும் அவங்க கற்பனையில கட்டி எழுப்புற மாயைகளும் எந்த அளவுக்கு போகும்னு புரிஞ்சுக்க சில நேரங்கள்ல நம்ம பழைய நாட்டுப்புற கதைகளை திரும்பி பார்க்கறது ரொம்பவே உதவும். அந்த வகையில பல நூற்றாண்டுகளா நம்மள சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு சூப்பரான கதை தான் பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் சேர்ந்து உருவாக்கின மாபெரும் தங்க மாயை. இது வெறும் நகைச்சுவை மட்டும் கிடையாதுங்க, நம்ம அறியாம எப்படி எல்லை மீறி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரி, இவங்களோட இந்த விசித்திரமான பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? வரம் தராவிட்டால் ஆள விட மாட்டோம். இந்த மிரட்டல கொஞ்சம் கவனிங்க. இதுதான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளி. எவ்வளவு தைரியமான மிரட்டல் இல்லையா? ஆனா இவங்க இத உண்மையான கடவுள்கிட்ட சொல்லலங்க. வழியில போய்கிட்டு இருந்த ஒரு சாதாரண தெருக்கூத்து நடிகரை நிஜமான கிருஷ்ண பகவான்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அவரை சுத்தி வளைச்சுக்கிட்டு எங்களுக்கு வரம் கொடுத்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. பாவம், பயந்து போன அந்த ஏழை நடிகர் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு உசுர காப்பாத்திக்கிட்டா போதும்னு தவிச்சிட்டு இருக்காரு. இந்த முட்டாள்தனமான ஆரம்பம் தான் அடுத்தடுத்து நடக்க போற அத்தனை அபத்தங்களுக்கும் அடித்தளமா அமையுது. பகுதி 1, போலியான வரம். சரி, இந்த கதையில அவங்க பண்ற முதல் மிகப்பெரிய தப்பு எப்படி அரங்கேறுதுன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க நடக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சீடர்களோட மாய, இன்னொரு பக்கம் நிதர்சனமான உண்மை. சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க? கடவுளே நேர்ல வந்து தங்களுடைய பொரிய வாங்கிட்டு அதுக்கு பதிலா கணக்கில்லாத தங்கத்தை வரமா கொடுக்க போறாருன்னு முழுமையா நம்புறாங்க. அதனால அந்த நடிகரோட கால்ல விழுந்து பக்தி பரவசத்துல கும்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரியாலிட்டிய பாருங்க. அந்த நடிகர் சரி சரி நீங்க நினைச்சபடியே நடக்கட்டும் அப்படின்னு அவசர அவசரமா கைய காட்டிட்டு ஆள விட்டா போதும்னு தன்னோட உசிர கையில பிடிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடுன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ பரமார்த்த குருவோட வார்த்தைகளை கவனிங்க. இதுதாங்க நகைச்சுவையோட உச்சமே. கடவுளையே நேர்ல பாத்துட்டோம், அவரும் ஏமாந்து போய் நமக்கு வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு குரு ரொம்ப பெருமையா தன் சீடர்கள் கிட்ட சொல்றாரு. எல்லாம் தெரிஞ்ச கடவுளையே தாங்கள் ஏமாத்திட்டதா ஒரு குரு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அறியாம. இந்த சின்ன சம்பவம் தான் அவங்க மனசுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான மாயையா உருவெடுக்குது. அவங்க மடத்துக்கு திரும்பும் போது தங்களோட பழைய மடம் முழுவதும் அப்படியே தங்கமா மாறி இருக்கணும், எங்க பார்த்தாலும் பொற்காசுகள் குவிஞ்சு கிடக்கணும்னு ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பகுதி 2, விசித்திரமான பல்லக்கு. இந்த மாயையோட அடுத்த கட்டம் எப்படி தீவிரமாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆயிட்டோன்னு முடிவு பண்ண சீடன் மட்டி இனிமே குரு சாதாரண மனுஷங்க மாதிரி தரையில நடந்து போக கூடாதுன்னு ஒரு கட்டளை இடுறான். இதனால மடையன் அப்படிங்கிற சீடன் ஒரு பல்லக்கு தேடி போறான். அவங்க வாங்க நினைச்சது ஒரு ஆடம்பரமான பூக்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு பூ பல்லக்கு. ஆனா அவங்க உண்மையிலே வாங்கினது என்ன தெரியுமா? ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பாடை. வழியில ஒருத்தன் பாடை கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அத ஒரு அழகான பல்லக்குன்னு மடையன் ரொம்ப தப்பா ஆனா முழு நம்பிக்கையோட முடிவு பண்ணிடுறான். அடுத்து நடக்கிற பேரம் இருக்கே, அது இன்னும் செம்ம வேடிக்கையானதுங்க. பாடை கட்டிக்கிட்டு இருந்தவன் ரொம்ப நேர்மையா, ஐயா இது பல்லக்கு இல்ல, பிணத்தை தூக்கிட்டு போற பாடை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றான். ஆனா சீடர்களோ, நாங்க ஒன்னும் ஏமாளிகள் இல்ல, இது பல்லக்கு தான், உனக்கு வேண்டிய பணத்தை தரும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. பாத்தீங்களா, உண்மைய ஒருத்தர் முகத்துக்கு நேரா சொன்னாலும் தங்களுக்கு தேவையானதை மட்டுமே உண்மைன்னு நம்புற அந்த மைண்ட் செட் இங்க எப்படி வேலை செய்யுதுன்னு சீடர்களோட தொல்லைய பொறுக்க முடியாம அந்த மனுஷனும் சரி போங்கடான்னு பணத்தை வாங்கிக்கிட்டு பாடையா அவங்க கிட்ட கொடுத்துடுறான். இந்த விசித்திரமான காட்சி அப்படியே உங்க மனக்கண்ணுல கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆயிட்டோம் அப்படிங்கிற மிதப்புல பரமார்த்த குரு ரொம்ப சந்தோஷமா அந்த பிணப்பாடியில ஏறி கம்பீரமா உட்கார்ந்துக்கிறாரு. இருட்டு தொடங்கிடுச்சு. முட்டாள் சீடன் ஒருத்தன் வழக்கமா சுடுகாட்டுக்கு பிணத்தை கொண்டு போகும்போது முன்னாடி போற மாதிரியே ஒரு கொல்லிக்கட்டையை தூக்கிக்கிட்டு முன்னாடி நடக்கிறான். மத்த சீடர்கள் எந்த சிந்தனையும் இல்லாம குருவை தூக்கிக்கிட்டு இருட்டுக்குள்ள குருட்டுத்தனமா போயிட்டு இருக்காங்க. நிஜமாவே இது ரொம்ப இருண்ட ஆனா செம்ம நகைச்சுவையான ஒரு பயணம் தாங்க. பகுதி 3, இருளிலும் குழப்பத்திலும். ராத்திரி நேரத்தோட இருட்டும் இவங்களோட அபாரமான முட்டாள்தனமும் ஒன்னா சேரும்போது என்ன மாதிரியான குழப்பம் உருவாக போகுதுன்னு மட்டும் கவனிங்க. இங்கதான் கதையோட வேகமே மாறுது. நள்ளிரவுல நடக்கிற இந்த குளறுபடிய நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். இது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த காட்சி எவ்வளவு பெரிய காமெடிங்கிறது உங்களுக்கு புரியும். முதல் நிமிஷத்துல பாடைய சுமந்து வந்த சீடர்களுக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது. அதனால பாடைய கீழே வச்சுட்டு தண்ணி தேடி போறாங்க. 5வது நிமிஷத்துல தூக்கம் களைஞ்சி முழிச்சுக்கிட்ட குரு சீடர்களை காணோமேன்னு தேடிக்கிட்டு வேற ஒரு பக்கம் நடந்து போயிடுறாரு.
10வது நிமிஷத்துல அந்த வழியா வந்த ஒரு தெருநாய் குரு படுத்திருந்த இடம் நல்ல கதகதப்பா இருக்கேன்னு அந்த பாடையில ஏறி படுத்துக்குது. 15வது நிமிஷத்துல தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்த சீடர்கள் இருட்டுல எதையும் செக் பண்ணாம அப்படியே அந்த பாடையை தூக்கிக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே நிப்போம். ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட அவங்க தூக்கிட்டு போற அந்த பல்லக்குல அந்த பாடையில இப்போ இருக்கிறது யாரு? இந்த கேள்விக்கான விடைதான் கதையோட மாபெரும் உச்சக்கட்டு நகைச்சுவைக்கு நம்மள கூட்டிக்கிட்டு போக போகுது. பகுதி 4, நாயாக மாறிய குரு. கதையோட ரொம்ப முக்கியமான பரபரப்பான இறுதி பகுதிக்குள்ள நாம இப்போ என்ட்ரி ஆகுறோம். சீடர்கள் மடத்தை நெருங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு பாடையில தூங்கிக்கிட்டு இருந்த நாய் முழிச்சுக்குது. லொல் வல்னு ரொம்ப சத்தமா குறைக்குது. அந்த நடுராத்திரி இருட்டுல அமைதியான நேரத்துல திடீர்னு பல்லக்குக்குள்ள இருந்து ஒரு நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்டதும் சீடர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பயத்துல அப்படியே உறைஞ்சு போன அவங்க அலறிக்கிட்டே தொப்புன்னு பாடையே கீழே போடுறாங்க. கீழே விழுந்த அந்த அதிர்ச்சியில அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னு பாருங்க. ஐயோ, இதென்ன அதிசயம், நம்ம குரு நாயா மாறி இருக்காரே அப்படின்னு கதறாங்க. தாங்கள் இருட்டுல பண்ணின குளறுபடிய அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அதுக்கு பதிலா அந்த தெருக்கூத்து நடிகர், அதாவது அவங்க நினைச்ச அந்த கிருஷ்ண பகவான் தான் ஏதோ கெட்ட மந்திரம் போட்டு குருவ நாயா மாத்திட்டாருன்னு உடனே ஒரு தப்பான முடிவுக்கு வராங்க. இதுதாங்க அவங்களோட சிந்தனை திறம். இவ்ளோ நேரம் அவங்க கட்டி எழுப்புன மாயக்கோட்டை எப்படி சுக்குநூறா உடையுதுன்னு பாருங்க. முதல்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி மனம் தங்கமா மாறவே இல்ல, பழையபடியேதான் இருக்கு. 2வது, அவங்க ஆசையா சுமந்து வந்த அந்த ஆடம்பர பல்லக்குல இருக்கிறது ஒரு குறைக்கிற தெருநாய். 3வது, எல்லாத்துக்கும் மேலா இருட்டுல காணாம போன உண்மையான குரு. புத்தி கெட்ட சீடர்களே, என்னை பாதி வழியிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப கோபமா திட்டிக்கிட்டே ஓடி வராரு. இப்போ நிஜம் அவங்க முகத்துல ஓங்கி அறையுது. சரி, உண்மையான குரு வந்த பிறகாவது அவங்க தங்களோட தப்ப உணர்ந்தாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. குருநாதா, அந்த கிருஷ்ண கடவுளை நம்பினோமே, அவரும் நம்ம பொரிய வாங்கி தின்னுட்டு நம்ம கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சத்தமா ஒப்பாரி வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட முட்டாள்தனம்! தங்களோட அறியாமைய ஒத்துக்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நடந்த அத்தனை அவமானங்களுக்கும் அந்த போலி கடவுளை தான் அவங்க இன்னும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குருவும் அவங்களோட சேர்ந்துகிட்ட புலம்புறதுதான் இந்த ஒட்டுமொத்த கதையோட உச்சக்கட்ட சோகம் கலந்த ஒரு காமெடி. இந்த முழு விளக்க பதிவுல இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் என்ன? இது நிஜமாவே கெட்ட மந்திரமா, இல்ல தங்களுக்கு தேவையானதை மட்டுமே உண்மைன்னு நம்புற அவங்களோட மைண்ட் செட்டா? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த சீடர்கள் தாங்கள் எதை பார்க்க விரும்பினாங்களோ அதை மட்டுமே பார்த்தாங்க. பயந்து ஓடின நடிகரை கடவுளா பார்த்தாங்க, பிணப்பாடைய பல்லக்கா பார்த்தாங்க, தெருநாய குருவா பார்த்தாங்க. சைக்காலஜில இதைத்தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமும் நம்ம நிஜ வாழ்க்கையில உண்மைய ஆராயாம நமக்கு சாதகமா தோன்றத மட்டுமே குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தா நாமும் இந்த சீடர்கள் மாதிரி தான் ஏமாந்து போவோம். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடும் முகத்துல ஒரு சின்ன புன்னகையோடும் இன்றைய இந்த அலசலை நம்ம நிறைவு செய்வோம். சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.